ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் நொங்கு சர்பத் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நொங்கு உங்களுக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. இந்த மாதிரி சம்மர் சீசனில் தான் கிடைக்கும் போது வாங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி சர்பத் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நொங்கு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நொங்கு சர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நொங்கை ஒன் டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த ஸ்கின்னோடையே சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி தான். ஆனால் இந்த சர்பத்துக்கு இந்த ஸ்கின்னோடு சேர்த்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் மேலே இருக்கிற தோலெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா நொங்கையும் ஸ்கின்னெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா நொங்கையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஷார்ப்பான டம்ளர் இருக்கிற மாதிரி எடுத்து இந்த நொங்கை கொத்தி எடுத்துக்கணும். மிக்சிலலாம் போட்டு பல்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொத்தி விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நொங்கை நல்லா கொத்தி எடுத்ததுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாலோட கவுச்சி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். சீனி கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே கொத்தி வச்சுருக்க நொங்கில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான நொங்கு சர்பத் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேருங்க. ஏன்னா சுகரில் ஏதாச்சும் தூசி இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்க்கணும். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மரில் மிஸ் பண்ணாமல் நொங்கு வாங்கி இந்த மாதிரி சர்பத் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.